இந்துக்கள் அதிகமாக கணிசமாக வாழக்கூடிய பல தொகுதிகளில் இஸ்லாமியர்களை நிறுத்துவதும் கிறிஸ்தவர்களை நிறுத்துவதும் அவர்கள் சர்வசாதாரணமாக ஜெயிச்சு வருவதும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. இவங்க தரப்புல சில கண்டிஷன் வச்சாங்க. அதில் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து செங்கோட்டையனுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கூடாது. இல்லை அவருக்கு சபாநாயகர் பதவி கொடுக்கலான்னு இருக்கோம்னு சொல்லி, சபாநாயகர் பதவி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவர் இழந்து போன செல்வாக்கை திமுகவுடைய கூட்டணியில் 5 வருடம் பேச முடியாமல் ஒடுங்கி அவருடைய தப்பு குற்றங்களை கண்டிக்க முடியாமல் அவர் கை கட்டி நின்றதுக்கு பரிகாரம் தேடுவதற்கு இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டால் அவருக்கு எதிர்காலம் இருக்கிறது. அவருடைய வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியுமா? அவருக்கு அவர் சந்திக்கிற பெரிய சவால் அப்படின்னு நீங்க என்ன சொல்லுங்க? அறத்தமிழர்களுக்கு இனிய வணக்கம். நடப்பு அரசியல் நிகழ்வு குறித்து பேசுவதற்கு மூத்த பத்திரிகையாளர் திரு சாவித்திரி கண்ணன் அவர்கள் இணைந்திருக்கார். சார் வணக்கம். வணக்கம் சார். நீங்க நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்த பொழுது கூட, குறிப்பாக தெலுங்கானா ஆட்சி போது கூட முன்னாலே இந்த ஆட்சி நிற்காதுன்னு நீங்க ஏகோபித்த எல்லா பத்திரிகைகளுமே சொல்லிட்டு இருந்த போது கூட திமுக ஆட்சி அகற்றப்படும் அப்படின்ற அளவில் நீங்க உறுதியான குரல்ல சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனால் விஜய் வருவார் அப்படின்னு எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்க்கல. பெரிய ஆதரவு இருக்குன்னு தெரிஞ்சது. பேரலை இருக்குதா? மெஜாரிட்டியா ஜெயிச்சு வந்துருவாரு. ஏன்னா ஒரு பெரிய அளவில் பிரச்சாரம் பண்ணலன்றது ஒண்ணு, 2 வருஷமா கட்சி கட்டமைப்பை வலுப்படுத்தலைன்றது ஒண்ணு. அதனால பெரிய ஆதரவு தெரியுது. அந்த ஆதரவை வந்து ஓட்டா மாத்துற அளவுக்கு பூத்துல ஆட்கள் வைப்பாங்களா, கொள்வாங்களா? இவங்க பெரிய பலத்தோட அதிகார பலத்தோட இருக்காங்க, அவங்களோட மோதி வெற்றி பெற முடியுமா அப்படின்ற சந்தேகம் இருந்தது. அந்த ஓட்டை அவரால் அறுவடை செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி கணிச்சு. திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய கொளத்தூர் தொகுதியில் தோற்று விடுவார் அப்படின்னு உங்களால் கணிக்க முடிஞ்சுதா? அந்த நடந்த தோல்வியை எப்படி பார்க்குறீங்க? நான் நிச்சயமாக அந்த தொகுதியில் மட்டும் இல்லை, உதயநிதியும் கூட தோப்பார்னு நினைச்சேன். ஆனால் தரவுகள்லாம் வந்துச்சு, நம்மளால் நம்ப முடியாமல் தானே இருந்துச்சு. ஏன்னா அந்த தொகுதியை நீங்கள் வந்து உதயநிதி கூட அப்பப்போ போய் கவனிச்சுட்டார். ஒரு தொகுதியை ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொகுதி மக்கள் கடைசி வரைக்கும் அவர் ஒரு முறை கூட சந்திக்க முடியல. அதாவது அவர்கிட்ட போய் நானே தினம் வரேன், இவ்வளோ கடைசியாக 600 கோடி நலத்திட்டங்களை செஞ்சுருக்கேன் அப்படின்னு கூட. சார், நலத்திட்டங்கள் கட்டடங்களை கட்டி வச்சுட்டு போகிறது, திறந்து வச்சுட்டு போகிறது, அடிக்கடி விசிட் அடித்து எல்லாருக்கும் டாட்டா காட்டிட்டு போகிறது இல்லை சார். கிரீவன்சஸ் என்னன்னு கேட்டு அதை வந்து சரி பண்ணணும். நீங்கள் அங்கே வரும்போது முட்டி மோதி அடித்து உங்ககிட்ட மனு கொடுக்குறாங்க, இப்படி வாங்கி இப்படி கொடுத்துட்டு போயிருந்தீங்க அதிகாரிகிட்ட. அது பிரித்து படிக்கிறது இல்லை. என்ன கிரீவன்ஸ்ன்னு தெரியாது. கொளத்தூர் தொகுதி மக்களுக்கு என்ன கிரீவன்ஸ்ன்ற அடிப்படை தகவல் அவருக்கு தெரியல, கடைசி வரைக்கும் தெரியல. அது தெரிஞ்சுக்கவும் அவர் விரும்பல. ஒரு மாய உலகத்துல திமுக அமைச்சர்கள் இருந்துட்டாங்க அப்படின்னு. மாய உலகத்துல இல்லை, ரொம்ப ஷெல்ஃபிஷா அடிச்ச கொள்ளையெல்லாம் வந்து கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, மாறி சுருட்டி அடிச்சு தமிழ்நாட்டையே வந்து சூறையாடிட்டாங்க. அந்த அரித்மேட்டிக் ரொம்ப நியாயமா பண்ணக்கூடிய நண்பர்கள் கூட என்ன சொன்னாங்கன்னா, உண்மைதான் விஜய்க்கு அலை இருக்குது, அவங்களுடைய ஒரு வைத்திருக்கிற பணத்தில் அவங்க பெரிய அளவில் பேலன்ஸ் பண்ணி மீண்டும் வந்துடுவாங்க அப்படின்னு கணிச்சாங்க. அந்த அளவுக்கு பணம் கொட்டப்பட்டது உண்மைதானே? 2 கட்சிங்க இல்லை, திமுக அதிமுக கொட்டினாங்க. ஆனால் தாவேக்கா செலவழிக்கலாம். இந்த வேட்பாளர்கள் செலவழிக்க பணம் இல்லாமல் தான் கஷ்டப்பட்டாங்க பல தொகுதிகளில். அப்படி பார்க்கும்போது இந்த தேர்தல் கொடுத்த ஒரு நல்ல சிக்னல், நல்ல ஒரு படிப்பினை செய்தி என்னன்னா, காசு கொடுத்தா ஜெயிக்க முடியாது, ஆனால் வாங்கிக்குவாங்க. அவங்க ஆல்டர்னேட் ஆளுக்காக தேடிட்டு இருந்தாங்க. நீங்கள் நலத்திட்ட உதவிகள் அவ்வளோ பண்ணுறோம், இவ்வளோ பண்ணுறோம், எவ்வளோ வேணாலும் நீங்கள் நலத்திட்ட உதவிகளை வந்து அதிகரித்து கொடுத்தாலும் அந்த குடும்பத்தில் ஒருத்தருக்கு நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல சம்பளம், இதை உத்தரவாதப்படுத்திங்கன்னா அவங்க காலகாலத்துக்கு நன்றியாக இருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அரசு வேலை வாய்ப்புகள் அனைத்தையும் கான்ட்ராக்ட் ஒப்பந்த கூலியாக்கி அடிமாட்டு சம்பளத்துக்கு எல்லாரையும் வேலை வாங்குறீங்க. அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 1000 2000ன்னு இந்த மாதிரி பிச்சை காசு அள்ளி போடுறீங்க. இது வந்து மக்கள் விரும்பலை. எங்களுக்கு தேவை எங்கள் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி, வேலை, சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கும். மருத்துவமனைக்கு, அரசு மருத்துவமனைக்கு போனால் ட்ரீட்மெண்ட் நல்லபடியாக கிடைக்கும். இவ்வளோதான் சார், சிம்பிள். மக்கள் எதிர்பார்க்குறாங்க. சரி, இது மாதிரியான ஒரு மாற்றம் திரு ரஜினிகாந்த் அவர்கள் அந்த மாதிரியான ஒரு வருகை அப்படின்னு சொல்லும்போது
அவருக்கு இதே மாதிரி தான் சொல்லிச்சு, நீங்க 4 தொகுதி 5 தொகுதி தான் தோப்பீங்கன்னு சொல்லி பயமுறுத்தி ஒரு பின்வாங்க வச்சுட்டாங்க. அன்றைக்கு நம்ம கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணோம்னா அவருடைய ரஜினிகாந்த் அவர்கள் வந்திருந்தா இந்த வெற்றி கிடைச்சிருக்கு. 96ல் வந்திருந்தா கிடைச்சிருக்கும். அவருக்கு அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான வரவேற்பு 96ல் இருந்தது. அது படிப்படியாக குறைஞ்சிருச்சு. அது கடைசியாக சொல்லும்போது கூட அது அவர் மேலே ஒரு பெரிய, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகள் அவர் வர்றேன்னு சொல்லி அதை நம்பி பல பேர் வந்து லட்சக்கணக்கில் செலவு பண்ணிருக்காங்க. அவரே கூட ஒரு இடத்துல பதில் சொல்லியிருந்தாரு, நம்ம அது பழைய ஹிஸ்ட்ரினால நான் ஒரு 3 வருஷமா தான் சொன்னேன், உடம்பு சரியில்லை போயிட்டேன்னு தானே சொன்னேன். 3 வருஷமா கிடையாது, நான் வந்து வச்சிருக்கிறேன். என்னென்ன காலகட்டத்தில் என்னென்னலாம் பேசினாரு, அவருடைய ஒவ்வொரு பல வெளியீட்டின் போதும் அரசியல் வருகையை குறித்த நம்பிக்கையை எப்படி தூண்டினாரு, எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கு. அவரை பற்றி ஆயிரக்கணக்கான கவர் ஸ்டோரிகளில் வந்து அரசியல் பத்திரிகைகள் வாரம் எழுதுனாங்க. அவரை பற்றி எது எழுதினாலும் பயங்கரமாக சேல்ஸ் ஆகும். அந்த காலகட்டத்தில் ரஜினியை அட்டப்படமாக மட்டும் 10,000, இது இன்க்ரீஸ் ஆயிரும் சேல்ஸ். அதை வச்சு அவர் என்ன நினைச்சாருன்னா, நம்ம ஒரு பேசுகிற பொருளாகவே இருந்துட்டு இருக்கணும். இப்போ தேர்தலுக்கு முன்னால் ஆதவர்ஜுன சொன்னார், திமுகவால் அல்லது மிரட்டப்பட்டோ, அது கொஞ்சம் அதிகமான வார்த்தையாக இருந்திருக்கலாம், அழுத்தம் தரப்பட்டோ அவர் தேர்தலில் இருந்து பின்வாங்கினார். இப்போ இந்த தேர்தலுக்கு பிறகு ஸ்டாலின் அவர்களை சந்திச்சு எப்பயும் நான் அவங்க கூட இருப்பேன் அப்படின்னு சொன்ன மாதிரி செய்தி வருது. சந்திச்சாருன்றது உண்மை, என்ன பேசினாருன்றதுல தோல்வியின் இந்த காலகட்டத்திலையும் நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி. இந்த சந்திப்புல நீங்க அது என்ன கருத்து? ஆதவ அர்ஜுனா சொன்னது என்னன்றதை காட்டிலும் யதார்த்தம் வந்து ரஜினி வந்து பிஜேபியுடைய பின்னணியில தான் வந்து அரசியலுக்கு வந்தார்ன்றது எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயம்தான். அவர் தூத்துக்குடி சம்பவத்தில் வந்து இந்த துப்பாக்கி சூடு வந்து மக்களை குற்றவாளியாக்கி பேசுனதும், அப்புறம் துக்ளக் ஆண்டு விழாவில் வந்து துக்ளக் பத்திரிகை வச்சிருக்கவங்களாம் புத்திசாலி அறிவாளின்னு சொன்னதும் திமுகவினரால் மிக கடுமையாக விமர்சிக்கப்பட்டு கடுமையான தாக்குதலுக்குள்ளானார்ன்றது பதிவுகள் இருக்கு. இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10-12 சம்பவங்கள் சொல்லுவேன். திமுகவினர் ரஜினியை முரட்டு சங்கி என்று அவர் போகும் இடங்கள்லாம் திட்டிகிட்டு இருந்தாங்க. சரிங்களா? அவர் எப்போ அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொன்னாரோ அன்னையிலிருந்து திமுக அவரை ஃப்ரெண்ட் ஆக்கிடுச்சு. சரிங்களா? ரைட்டு. அப்போ திமுகவும் பிஜேபியுமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு பிற்பாடு திமுகவுக்கும் பிஜேபிக்குமான ஒரு நட்பு பாலம் ஆயிட்டார் அவர். சரிங்களா? ஏதாவது திமுக கிட்ட முக்கியமான மெசேஜ் ஒரு இன்ஃபார்மலாக சொல்லணுன்ட்டு அதை பிஜேபி மேலிடம் நினச்சாங்கன்னா அதை வந்து போய் சொல்லக்கூடியவராக ரஜினியை அவங்க நம்பகமாக வச்சுருக்காங்க. அந்த வெளிப்பாடாக தான் அவர் வந்து ஸ்டாலினை போய் சந்திச்சிருக்காரு. சந்தித்தது என்னென்னா, விஜய் பதவியேற்பதை பாஜக மேலிடம் விரும்பவில்லை. அதுக்கு என்ன செய்யணுமோ இந்த சந்திப்புல இருந்து நம்ம எடுத்துக்கூடிய விஷயம் அதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான். இப்போ நீங்கள் பாஜக விஜய் பதவியேற்புக்கு வந்து ஒரு தடையா இருக்குன்னு நினைக்கல. அதுதான் உண்மை. என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க கிட்ட ஒரு தொகுதி தான் இருக்குது. இது வந்து இன்னைக்கு நீங்க அதிமுகவின் மீது ஒரு எதிர்பார்ப்பையோ குற்றச்சாட்டையோ சொன்னா பரவாயில்ல, அவங்களுடைய ரோல் அப்படி என்னதான் செஞ்சாங்க? அவங்க வந்து திமுகவுடைய 5 ஆண்டு ஆட்சியை பார்த்துட்டாங்க. அந்த 5 ஆண்டு ஆட்சிகளில் அவர் சும்மா சவடால்தனமாக பிஜேபி எதிர்த்து பேசிக்கிட்டே இருப்பார். ஆனால் பிஜேபியோட அஜெண்டாஸ் எல்லாமே நிறைவேற்றுவார். பிஜேபியோடைய எல்லா சட்டத்திட்டங்களையும் தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணார். அப்போ இவர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, எந்த காங்கிரஸை வந்து அடியோடு அழிக்கணும்னு பிஜேபி வந்து விக்ரஸாக இருக்குதோ, அந்த காங்கிரஸுக்கு தன்னுடைய ஆட்சியும் இல்லை, மந்திரி சபையிலே அடம் கொடுக்குறேன்னு சொல்லி கூப்பிடுறதுன்றது வந்து அவருடைய தற்கொலைக்கு பாதிக்க அவர் போறாருன்ட்டு ஆர்எஸ்எஸ்ல கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அப்போ ஒன்று அவர் காங்கிரஸோட கூட்டணி சேர்றது, 2 அவருடைய வேட்பாளர்களில் கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்டவர்களை அவர் தலித் வந்து கேண்டிடேட் போட்டது. அதில் 28 பேர் ஜெயிச்சு வந்திருக்குது. அந்த 28 பேரில் 4 பேர் பொது தொகுதியிலேருந்து ஜெயிச்சு வந்திருக்கிறது. தாழ்த்தப்பட்டவர்களுடைய முன்னேற்றத்துக்காக இந்த அளவுக்கு ஒருத்தர் வந்து ஒரு அரசியல்வாதி இருந்தால் அவரை நம்ம விட்டு வைக்கக்கூடாது. அவங்களுடைய வளர்ச்சி, அவங்களுடைய எழுச்சி அது ஆரோக்கியமானதல்ல அப்படின்றது அவங்களுடைய ஒரு பார்வை. 3வதாக, மத வேறுபாடின்றி மதுரை மத்தி போன்ற தொகுதிகளில் இந்துக்கள் அதிகமாக கணிசமாக வாழக்கூடிய பல தொகுதிகளில் இஸ்லாமியர்களை நிறுத்துவதும் கிறிஸ்தவர்களை நிறுத்துவதும் அவர்கள் சர்வசாதாரணமாக ஜெயிச்சு வருவதும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. அதனால் இவர் ஒரு நடிகர் தானே, வந்துட்டு போட்டும் பார்த்துக்கலாம், ஹேண்டில் பண்ணலாம், ஈஸியாக ஹேண்டில் பண்ணலான்னு பார்த்தாங்க.
ஜனநாயகனை தடுத்து பார்த்தாங்க. அவர் பெருசாக ஆவேசப்படலை, கத்தலை கதறலை, கொந்தளிக்கலை, கெஞ்சலை, பணிஞ்சு போகல. கரூர் சம்பவத்தை வச்சு அவர் கூப்பிட்டு சிபிஐ விசாரணை மணிக்கணக்காக 2-3 முறை விசாரிச்சாங்க. அப்போ ஏன் அவர் வந்து அசைஞ்சு கொடுக்கல? அப்போ இந்த ஆள் வந்து எவ்வளோ டார்ச்சர் கொடுத்தாலும் அமைதியாக அதை எதிர்கொண்டு அடுத்த காரியம் என்ன, அடுத்த கட்ட லெவலில் என்னன்ட்டு நகர்ந்து போயிட்டே இருக்கிறாரு. அப்போ இவரை வந்து வளர விடுறது. பேசிக்கலாக அவர் ஒரு கிறிஸ்டின். கிறிஸ்துவர்கள் அவர் அதிகாரம் ஒரு முழு கிறிஸ்டின் சொல்லிருக்காரு. பாதி அவர் ஒரு கிறிஸ்துவர் அப்படின்னு எடுத்துக்கலாம்ல. அது அவங்க நீங்க எடுத்துக்கலாம், மக்கள்லாம் அப்படிதான் எடுத்துக்கிறாங்க. இல்லை, இப்போ நம்ம சொல்ல வந்து அப்படிதான். எம்ஜிஆர் அவர்களுக்கு ஜெயலலிதா அவர்கள் மீது நமக்கு ஆட்சி முறைகளில் எவ்வளவோ ஒரு மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் கூட அவர் வந்து அவர் ஒரு குறுகிய வேறு மொழி பேசுகிறவர்களோ அவர் ஒரு சிறுபான்மையை சேர்ந்தவரோ அந்த மாதிரி எல்லாம் பார்க்கப்படாமல் அவங்களுக்கு மக்களுடைய ஆதரவு இருந்தது இல்லைங்களா? அது மாதிரியான ஒரு தளத்துக்கு விஜய் வந்துட்டாருன்னு அதோட அதிகமாக பண்றாரு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து எல்லா தரப்பு மக்களும் நேசிக்கிறார். அப்போ மக்கள் அப்படி பார்க்கும் பொழுது ஒரு போட்டி அரசியல்வாதியாக பிஜேபி பார்க்காமல் அவர் ஒரு குறுகிய கண்ணோட்டத்தோடு பார்க்கறது எப்படி அரசியல் நீண்ட நாட்கள்? இல்லை, அவங்க அப்படிதான். இந்த அசாமில் ஏன் அவ்வளோ பெரிய டார்ச்சர் கொடுக்குறாங்க? அங்கே இருக்க நிறைய பேர் வந்து கிறிஸ்தவர்களாக மாறினது, பழங்குடிகள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறது அவங்களால தாக்கு பிடிக்க முடியல, பிடிக்கல அவங்களுக்கு. அதனால் ஒரு கிறிஸ்தவர்களை என்கரேஜ் பண்ணாங்க. ஒரு கிறிஸ்துவ முதலமைச்சர் வருவார், அதை வந்து அவங்களால ஜீரணிக்க முடியாது. அதாவது பிஜேபி ஆட்சிக்கு வந்துட்ட பிற்பாடு தங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்றத வந்து அந்த அவங்களுடைய வெற்றி அறிவிப்பு வந்தது தொடங்கி மேற்கு வங்க மக்கள் உணர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு விக்ரஸாக யாரெல்லாம் அடிச்சு நொறுக்கணும்னு காத்திருந்தாங்களோ அதிகாரம் கைக்கு வந்துருச்சு அப்படின்னு ஒன்று ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. பல பேர் குற்றுயிரும் குறையுமா ரத்த வெள்ளத்தில் மூழ்கியாக ஹாஸ்பிட்டலைஸ்டாக இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பிஜேபி செய்ய விரும்பும் ஒரு அரசு. இல்லை, இங்கே நம்ம அப்படி பார்க்க போனால் பிஜேபியினுடைய எதிர்ப்பு அரசியல் தான் தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல முதன்மையாக இருக்குது. அந்த எதிர்ப்பை செய்தவர்களுக்கு அது நீங்க சொல்லுவீங்க திரைமறைவில் கூட்டு இருந்தாலும் வெளியில கடுமையான எதிர்ப்பைத்தான் தமிழ்நாட்டில் மக்கள் வந்து அவங்களுக்கான ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கூட ஊட்டியில் ஒரே ஒரு சீட்டு போஜராஜன், அதுவும் அவர் வந்து பெரிய வாக்குல வித்தியாசத்தில் வெல்லவில்லை. அப்படி இருக்கிற பொழுது இங்க அதிமுகவை, அதாவது டிவிகே பெற்ற வாக்குகளும் அதிமுக பெற்ற வாக்குகளும் திமுகவுக்கு எதிரான வாக்குகள். அப்படி இருக்கும்போது விஜய் வந்து முதலில் அதிமுகவை நாடாமல் ஏன் அவர் வந்து காங்கிரஸை நாடுவது நீங்க சரியா? இல்லை, கரெக்டு. நீங்க வந்து அதிமுகவை ஒரு நாடாததுக்கு காரணம், அவர் அதிமுகவை நாடினாலே அது வந்து பிஜேபியை நாடியதாக பொருள் கொண்டு அவரை கடுமையான விமர்சனத்துக்குள்ளாக்குவார்கள். இல்லை, இப்போ காங்கிரஸை நாடினால் காங்கிரஸ் கூட திமுகவினுடைய அங்கமா இருந்து அந்த ஓட்டுகளை பெற்று வந்தது அல்லவா? இப்ப அவங்க திட்டுறாங்க. இப்ப விசிக கூட இன்னைக்கு போய் உட்காந்து நீங்க சொல்ற மாதிரி கிடையாது. அதாவது காங்கிரசினுடைய உறவை அவர் வந்து தேர்தலுக்கு முன்பே வாக்குப்பதிவுக்கு முன்பே கூட்டணி வைக்க விரும்பினார். காங்கிரசினுடைய டெல்லி தலைமை விரும்பியது என்பது எல்லோருக்கும் தெரியும். அதை தன்னுடைய சூழ்ச்சியால் ஸ்டாலின் முறியடித்தார். இங்க இருக்கக்கூடிய தமிழக நிர்வாகிகளை வளைத்து போட்டு தன்னுடைய பிணைப்பில் வைத்துக்கொண்டு ராகுல் காந்திக்கு எதிராக முடிவெடுக்க வைத்தார். ஸோ அந்த வருத்தம் காயம் காரணமாகத்தான் ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு தேர்தல் பிரச்சாரத்திற்கு வரும்போது ஸ்டாலினோட ஒன்றாக தோன்றவில்லை. இது எல்லாருக்கும் நம்ம எல்லாரும் இல்லை, இது கரெக்ட் தான். இப்போ எப்படின்னா நான் என்னுடைய இது என்னன்னா, அந்த மாதிரி காங்கிரஸ் வருகிற போது நீங்க பிஜேபி கூட்டணி தொடர்புல நீங்க வந்து இருக்க வேணாம் அப்படின்ற மாதிரி இவருடைய ஒப்பந்தத்துல நீங்க பிஜேபி விட்டு வெளியே வந்து அதிமுக தனியா நீங்க வாங்க நாங்க அப்படின்னா அந்த நீண்ட நாட்கள் அவர்கள் சில ஒரு 160 கிட்ட அவருக்கு ஆதரவு கிடைச்சிருக்கலாம். இது வந்து ஒரு நித்திய கண்டம் பூர்ணாயசா போயிடணும். இல்லை, அதாவது இதில் வந்து நான் கேள்விப்பட்ட வரையிலும் அதிமுகவுடைய தொண்டர்கள் நிர்வாகிகளில் பல பேருக்கு வந்து விஜயோட சேரணுன்ற ஆர்வம் இருக்குது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தளவில் விஜயினுடைய வளர்ச்சி அப்படி விரும்பலை. விஜயினுடைய வளர்ச்சின்றது வந்து அதிமுகவுடைய அழிவில் போய் முடியும். அவர் வந்து கிட்டத்தட்ட எம்ஜிஆர் மாதிரியான ஒரு இல்லைனாலுமே ஒரு ஆளாக இருக்குன்னா எதுவுமே பண்ணாமல் தனியாக இருந்தாலுமே கூட அந்த பிரச்சனை வரும். அவர் இப்படி ஃபீல் பண்ணுறாரு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதிமுக இருக்கக்கூடிய தொண்டர்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக, ஏன்னா விஜயினுடைய ரிலேஷன்ஷிப்பை விரும்புகிறாங்க. அவர் நம்மளை எந்த விமர்சனம் பண்ணலை, திமுகவை தான் விமர்சனம் பண்ணார். அதிமுக பொறுத்தளவுக்கு ரொம்ப சாஃப்ட் கார்னராக இருந்தார். அதனால அவரோட நம்ம உறவு வச்சுக்கிறது வந்து ஒரு 5 வருஷம் ஏதாவது நம்ம வந்து பதவிகள் கேட்டு வாங்கி இந்த கட்சியை உயிர் போட வச்சுக்கலாம். ஏற்கனவே 5 வருஷம் வந்து நம்ம பதவியில் இல்லை, பதவியிலேயே இல்லாமல் ஒரு கட்சி 10 வருடம் தாக்கு பிடிப்பது ரொம்ப கஷ்டம். அதிமுகக்கு அந்த மாதிரி ஒரு 5 வருஷத்துல அடுத்த ஆட்சிக்கு வந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல் வந்து வேண்டாம், நம்ம உறவு வைக்கணும்னு சொல்லும்போது இவங்க தரப்புல சில கண்டிஷன் வச்சாங்க.
அதில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து செங்கோட்டையனுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கக்கூடாது. இல்லை அவருக்கு சபாநாயகர் பதவி கொடுக்கலான்னு இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. சபாநாயகர் பதவி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவருடைய தயவில் தான் நாங்கள் வந்து பேச வேண்டியதாக இருக்கோம். சட்டமன்றத்தில் அவர் பெர்மிஷன் கேட்டு எழுந்திரிச்சு பேச வேண்டியதாக இருக்கும். இப்போ அதிமுக டிவிக்கு தாவேகா கூட்டணிக்கு தடையாக இருப்பது செங்கோட்டையன் தான் அப்படின்னு நம்ம செங்கோட்டையன் வந்து ரொம்ப பர்சனலாக வந்து எடப்பாடிக்கு வந்து அவர் மேலே ஒரு பகை இருக்கு. 2 பேருக்குமே இருக்கு. 2 பேருக்குமே இருக்கு. ஏன்னா எடப்பாடியை வீழ்த்துவதற்காக விஜய் ஒரு ஆயுதமாக பயன்படுத்த வேண்டும் என்றது அவருடைய நோக்கம். அந்த நோக்கத்துக்காக அவர் தனிப்பட்ட முறையில் தொடர்பு எடுத்து சிவி சண்முகத்துக்கிட்டையும் வேலுமணிக்கிட்டையும் ரெக்வெஸ்ட் வச்சு நீங்கள் எப்படியாவது ஒரு டீம் பிரிஞ்சு வாங்கன்னு சொல்லியிருக்காரு. அதன் அடிப்படையில் சிவி சண்முகமுடைய வீட்டில் வந்து பேச ஒரு 25-30 பேர் சேர்ந்து பேசியிருக்கிறாங்க. இப்போ எடப்பாடி இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தார்னா கட்சி அழிவு நிலைக்கு போயிடும். அதனால நம்ம ஒரு 30-31 பேர் வந்து 3/2 பங்கு 32 பேர் ஆமாம் நம்ம வந்து சேர்ந்து போகலான்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து தாவேகாவோட தொடர்படுத்தி பேசி அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து வர்றோம், எங்களுடைய டிமாண்ட் என்னன்னு கேட்டுக்கோங்க, 2 துணை முதலமைச்சர் பதவி வேணும், 10 அமைச்சர் பதவி வேணும்னு கேட்டிருக்காங்க. அவர் இதை கேட்டவுடனே ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. எங்களுக்கு தேவைப்படுறது ஒரு 7 எம்எல்ஏக்கள், இவங்க வந்துட்டாங்க, காங்கிரஸ் வந்துட்டாங்க, நீங்கள் வைக்கிற டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, பார்க்கலான்னு சொல்லிட்டு வச்சுட்டாரு அவர். அதிமுக நம்மளை ரொம்ப டாமினேட் பண்ணுவாங்க, வெரி எக்ஸ்பீரியன்ஸ் கையாக இருக்கிறாங்க, பெரிய போர்ட்ஃபோலியோலாம் வாங்கி ஆமாம் நம்மளை வந்து டார்ச்சர் பண்ணி எடுத்துருவாங்க, அவங்கள வந்து அடியோட நிராகரிச்சாதான் நம்ம வந்து, ஏன்னா அவங்களுக்கு வந்து திறந்த மனசோட ஆதரிக்கிற மாதிரியான ஒரு தன்மை இல்லை. அப்போ வந்து காங்கிரஸ் வந்து எந்த டிமாண்டும் வைக்காம மதச்சார்பற்ற தன்மையில் இவருக்கு உறுதிப்பாடு இருக்குன்றத அவங்க புரிஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் வந்து அவங்க வந்து ஒரு இதை வச்சிருக்கிறாங்க. அதிகபட்சம் ஒரு 2 அமைச்சர் பதவி கேட்பாங்க. ஒரு அமைச்சர் அவங்க தான் ராஜ்யசபா, லோக்சபா, உள்ளாட்சி தேர்தல் வரைக்கும் இப்பயே பேசி முடிவு. ஆமாம், அந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு துடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. துடிச்சிட்டு இருந்திருக்காங்க. கரெக்டாக சொன்னீங்க. அந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு இந்த கூட்டணி அமையாதான்ற ஒரு தவிப்புல தாக்கத்தில் இருந்திருக்காங்க. அந்த தடை விலகியது, தேர்தல் முடிவு வந்தது, இனியும் நம்ம பொறுத்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவர் அழைப்பு கொடுத்துட்டாரு, போயிடலான்னு போயிட்டாங்க. அந்த தவிப்பு துடிப்பு விசிகா மத்தியில் இருந்தது, அது இப்போ திருமாவளவன் அவர்கள் கையில் வந்திருக்குது. அவர் எப்படி முடிவெடுப்பார்னு நினைக்கிறீங்க? இல்லை, ஆக்சுவலாக திருமாவளவன் வந்து இப்போ அவருக்கு ஆதரவு கொடுக்க முன் வந்தாலும் கூட 2 கம்யூனிஸ்டுகளும் தயங்கி கொண்டிருக்கின்ற நேரத்திலே இதை வந்து எப்படி பண்ண போகிறாரு அப்படின்னா, ஏன்னா இவர் ஸ்டாலினுக்கு வந்து மிகப்பெரிய பகையாக மாறிடுவார். ஸ்டாலின் வந்து இதை சாதாரணமாக எடுத்துக்கிற மாதிரியே தெரியல. காங்கிரஸை முதலில் குத்தியதாக கடுமையான விமர்சனங்களை வச்சுக்கிட்டு இருக்கும்போது விசிகாவை சொல்லி காட்டுவாங்க, என்னென்ன உதவியெல்லாம் எங்ககிட்ட பெற்றீங்க, அதெல்லாம் வந்து அவங்க பேசக்கூடிய ஆட்கள், குத்தி காட்டக்கூடிய ஆட்கள். ஸோ அதையெல்லாம் எப்படி சமாளிக்கிறது? ஒருவேளை நம்ம வந்து சப்போர்ட் கொடுத்து அவரால் ஆட்சி அமைக்காமல் ஆட்சி கவிழ்ந்து நம்மளும் பயனடையாமல் திட்டியும் வாங்கிக்கணுமா? இல்லை, அது ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா சூழல் கணிந்து வந்தால் சப்போர்ட் பண்ணிடுவார். மீண்டும் ஒரு தேர்தல் வந்தால் அவர் பெரிய அளவில் விஜய் வெற்றி பெற்றுவார்னு சொல்கிறாங்களே இப்போ அரித்மேட்டிக். இது நீங்கள் என்ன சொல்லுங்கள்? நிச்சயமாக இன்னொரு தேர்தல் நிர்பந்திக்கப்பட்டால், அவருக்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டால், இப்போது அவர் ஆட்சி பதவியேற்பதற்கும் ஆட்சி அமைப்பதற்குமான வாய்ப்பு மறுக்கப்பட்டால் மக்கள் வந்து அதை வந்து லேசில் எடுத்துக்கவே மாட்டாங்க, கொந்தளிச்சு போயிடுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா தம்பிங் மெஜாரிட்டியாக அவர் வந்துடுவாங்க. காங்கிரஸ் கூட்டணி கூட அப்போ அவசியப்படாது அவருக்கு. இப்பவுமே 108 வந்தவர் அடுத்து நின்னா ஒருவேளை இப்படி போய் கவிழ்ந்தா வந்துடுவார். அப்படி அடுத்து அது திமுக தரப்புல அப்படித்தான் ஃபீல் பண்றதா சொல்றாங்க. எப்படின்னா கம்யூனிஸ்ட் கட்சி இவங்கெல்லாம் ஆதரிச்சு ஆயிட்டா அடுத்து வர கூட்டணி அப்படின்றது ரொம்ப திறந்த கூட்டணி, அதாவது விசிகா, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் கூட்டணியாக மாறிடுமா? தவைக்காவோடு இணைந்த. ஆமா, எஸ், கண்டிப்பாக. இப்போ விஜயை பொறுத்த அளவில் இன்ன வரைக்கும் அவர் பிஜேபிக்கு எதிரான மனநிலை கொண்டவராக, செயல்பாடு உள்ளவராக அப்படித்தான் அறியப்பட்டிருக்காரு. ஆனால் திமுகவினர் வந்து அவரை பிஜேபியினுடைய பி டீம் என்றும், அவர் ஜெயிச்சதே பிஜேபி பண்ணி கொடுத்த அந்த இவிஎம் மிஷினில் கோல்மால் பண்ணி தான் அவரை ஜெயிச்சு வச்சிருக்கு, பிஜேபி தான் அவரை ஜெயிக்க வச்சிருக்கு, அமித்ஷா தான் அவரை ஜெயிக்க வச்சிருக்காங்க, பாஜகவினுடைய மறைமுக ஆள் அவர், இப்படியான பிரச்சாரம் வந்து மீண்டும் மீண்டும் செய்யப்படுவது என்பது இவங்க வந்து தெரிஞ்சு செய்யறாங்களா தெரியாம செய்யறாங்களா அப்படி செய்யக்கூடிய மக்களை வந்து மிகப்பெரிய ஒரு அருவருப்படைய வைத்து, கோபப்பட வைத்து,
விஜய் மேல் ஒரு அனுதாபத்தை, கூடுதல் அனுதாபத்தை தான் பெற்றுத்தரும். அப்படி நடந்திருந்த 27 சீட்ல அவங்களும் ஒரு 15 சீட்டை வந்து கூட்டணி வந்து சபைக்கு போயிருந்தா இது ஒரு கருத்தாவது எடுத்துக்கலாம். அல்ல 15 இல்லாட்டியும் கூட அட்லீஸ்ட் தமிழிசை, எல் முருகன், நயினா நாகேந்திரன், மானேஸ்வரன், இந்த 4 பேரை நட்சத்திர வேட்பாளர்கள் பிஜேபியில் அவங்க வரைக்குமா ஜெயிக்க வச்சிருப்பாங்களா இல்லையா? தன்னைத்தானே தற்கொலை பண்ணிக்கிட்டு விஜய் ஆதரிக்கணும் என்ன கட்டாயம் இருக்கு? அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம இப்படி தான் பார்க்கணும். இப்போ இன்னொரு முக்கியமான கேள்வி, ஒருவேளை இந்த இப்பொழுது பேசிட்டு இருக்கிற பிசிகாவோடு அதே மாதிரி கம்யூனிஸ்டுகள் இவங்க எல்லாம் சேர்ந்து விஜய் ஆதரிக்கிற பட்சத்தில் அந்த ஒரு ஆட்சி வந்து வந்துடுதுன்னு எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கிற பொழுது திமுக குறித்த ஒரு எதிரான ஒரு சட்டத்தையோ கடந்த கால ஊழல் புகார்களையோ எதையாவது எடுக்கிற பொழுது எந்த அளவுக்கு அதுக்கு விசிகா கம்யூனிஸ்ட் எல்லாம் ஒரு ஆதரவாக இருந்துருவாங்க, அதுலேயுமே அவருக்கு சிக்கல் வரும் இல்லையா? இல்லை, அதுலலாம் அவங்க தலையிட மாட்டாங்க. அதில் எப்படி தலையிட முடியும்? ஒரு ஊழல் நடந்திருக்கு, ஒரு துறையில் வந்து மக்களுடைய பணம் சூறையாடப்பட்டிருக்கு அப்படின்னா தொடர்பான ஊழல் இந்த நொடி வரைக்குமே அவங்க வீட்டில் உட்காந்து அவர் டிஸ்கஸ் பண்ணுறாரு. பிசிகா தலைவர் திருமா அவர்கள் இப்போ வரைக்குமே அவங்க கன்சர்னுக்காக வெயிட் பண்ணுறாரு. அப்போ அவரே கூட நீங்கள் சரி அதிமுக வருது பிஜேபி வர்றதுக்கு நீங்கள் கூட போங்க அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் பண்ணி அவங்க போய் அங்கே போய் சார் நாங்கள் சொல்கிறோம் கேளுங்க சார். அதாவது தமிழ்நாட்டில் அடிப்படையில் தலித் மக்கள், தலித் இளைஞர்கள் மிக பெருவாரியாக விஜய் பின்னால் நிற்கிறாங்க. விஜய்க்கு தலித் மக்கள் மத்தியில் திருமாவளவனை காட்டிலும் மிகப்பெரிய ஒரு செல்வாக்கம் வந்து இருக்கிறது. அது கண்கூடாக தெரிகிறது. அப்போ இன்னைக்கு வந்து விஜயோட தன்னை வந்து கைகுலுக்கி ஒன்றிணைத்து கொண்டார் என்றால், ஒரு நட்பை வெளிப்படுத்தி கொண்டார் என்றால், திருமாவளவனுடைய இமேஜ் வந்து பன்மடங்காக அவருடைய சமுதாயத்திலே அவருக்கு உயரும். அவர் இழந்து போன செல்வாக்கை திமுகவுடைய கூட்டணியில் 5 வருடம் பேச முடியாமல் ஒடுங்கி அவருடைய தப்பு குற்றங்களை கண்டிக்க முடியாமல் அவர் கை கட்டி நின்றதுக்கு பரிகாரம் தேடுவதற்கு இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டால் அவருக்கு எதிர்காலம் இருக்கிறது. அடுத்த ஸ்டாலின் என்ன சொல்வாரு, அவர் என்ன நம்மளை வந்து கடுமையாக பகையாக நினைப்பாரு அப்படின்னு பயந்தாருன்னா அந்த பயம் வந்து அவருடைய எதிர்காலத்தை விசிகாவோட எதிர்காலத்தை பாதிக்கும். அப்படி இருந்தால் ஒரு கட்சி பிளவுபடுவதற்கு கூட வாய்ப்பு இருந்திருக்கும் அப்படின்னு. அது வன்னிய அரசு போன்றவர்கள்லாம் வந்து இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஒரு அமைச்சராக முடியாதா, தமிழ்நாட்டில் இன்னும் எத்தனை காலம் நம்ம இந்த எதிர்ப்பு அரசியலையே பண்ணிட்டு இருக்க முடியும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் ஆளுநர் சவானாஸ் இப்போ கூட பேசியிருக்கிறார், ஆளுநர் வந்து உங்களை பதவி ஏற்க தடையாக இருக்கிறாரு, இதை எதிர்த்து கூட நீங்கள் பேசலை அப்படின்னு சொல்லி விஜயை நோக்கி சீருகிறார். சார் நான் சொல்கிறேன் கேளுங்க, இவங்க நினைக்கிற மாதிரி அவர் எல்லாத்தையும் எப்பயும் எதிர்த்து சவடால் பேசிக்கிட்டு இருக்கணும்னு இவங்க பேசிக்கிட்டு அப்புறம் மறைமுகமாக போய் காலில் விழுந்து சரண்டர் ஆவாங்க. அந்த மாதிரியான கேட்டகரி அவர் கிடையாது. என்ன ஒரு விஷயத்தை எப்படி எதிர்கொள்ளணும், சட்டப்பூர்வமாக எதிர்கொள்ளணும், அதுக்கு கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. சரிங்களா, போகிறத திட்டமிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இதை வந்து எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னு தான் அவங்க பார்ப்பாங்களே தவிர, இவங்க மாதிரி வாய்ச்சவடால் விட்டுக்கிட்டு இது பேசிக்கிட்டு அந்த மெத்தடு அந்த டைப் ஆஃப் அரசியல்ன்றது வந்து எதிர்பார்க்க வேண்டியதில்லை. அவர் எல்லாருக்கும் அவங்க சொன்ன மாதிரி எல்லாருக்கிட்டையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஸ்டைல். ஏன்னா பொதுவாகவே அவர் வந்து யாரையும் வந்து அவர் திரைப்படத்துறையில் வந்து யார் ஒருத்தரையுமே எதிரியாக கருதி என்னைக்குமே பேசுனதாகவோ யாரையும் அழிச்சதாகவோ இது வரைக்கும். நீங்கள் கூட ஒரு கட்டுரை எழுதிருந்தீங்க தொடக்க காலத்தில் கவுண்டமணி அவர்கள் கடுமையாக பேசும்போது கூட அவர் ரொம்ப சாதாரணமாக வளர்ச்சி வர வரைக்கும் ரொம்ப சாதாரணமாக நடந்துட்டு போனார் அப்படின்னு. அதாவது கவுண்டமணி வந்து ஒவ்வொரு காட்சியின் போதையும் பல டேக் வாங்கும்போது, நீ எல்லாம் ஏன்டா நடிக்க விடுற, மூஞ்சிக்கெல்லாம் வந்து ஹீரோவாடா நீ, இந்த சனியன்லாம் கூப்பிட்டு வந்து நடிக்க வைக்கிறேன்னு சொல்லி டைரக்டரையும் சேர்த்து திட்டுவார். ஸோ இது மாதிரி அவர் அடிக்கடி திட்டுவார். ஆனால் ஒரு முறை கூட அவர்கிட்ட அவர் மூஞ்சியை காட்டினதில்லை, வந்து யார்கிட்டையும் போய் புகார் சொன்னதில்லை, அதை வெஞ்சனாகவும் வச்சுக்கிட்டு. இது வந்து ஒரு குட் குவாலிட்டின்னு நான் நினைக்கிறேன். இது வந்து எல்லாருக்கும் வந்து இந்த அளவுக்கு சகிப்புத்தன்மை இருக்குமோன்னு சொல்ல முடியாது. அப்படி சொன்னதுனால அவர் வந்து முடங்கி போய் தன்னுடைய எதிர்காலத்தை வந்து தொலைச்சாருன்னா அவர் பலகீனமானவர். அப்படி சொன்னதை ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டு வாழ்க்கையில் பெரிய ஆளாக காமிச்சு, அதாவது தன்னுடைய மீது கொடுக்கப்படுகிற விமர்சனங்களே அவர் பெரிதா பொருட்படுத்த மாட்டான்ல, அடுத்த கட்ட நகர்வை நோக்கி போயிட்டே இருப்பார். ஆனா இது வந்து அரசியலுக்கு, குறிப்பாக சட்டமன்ற அரசியலுக்கு, சட்டமன்ற உரையாடலுக்கு அது சரியா வரும்னு நினைக்கிறீங்க? போக போக புரிஞ்சுக்குவார்.
கொஞ்சம் பேசணும். இது அது ரொம்ப வந்து காலம் தான் அவருக்கு கற்றுக் கொடுக்கும். ஆனா சூழல்கள் தான் இதுக்கு அவருக்கு நேர் எதிர்நிலையில திரு விஜயகாந்த் அவர்கள் இருந்தார். அதனாலேயே அவருக்கு பெரிய பாதிப்பு இருந்தது. ரொம்ப Correct ஆ சென்சிட்டிவா இருந்தாரு. கரெக்டாக சொன்னீங்க. அவர் ரொம்ப உணர்ச்சிகரமா, அதுதாங்க அவருடைய பலகீனமா ஆரம்பிச்சு இல்லையா? எஸ். இப்போ ஒரு சிம்பிள் மெஜாரிட்டி, அதாவது ஒரு 118 அப்படின்னா 19 இந்த 20 இந்த அளவுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு போக போக அவருக்கு கிடைக்கலாம். அமமுக எங்க வீட்டு பையன் தான் அப்படின்னு சொல்லி பிரேமலதா கூட சொல்றாங்க. அப்படியான ஒரு மெஜாரிட்டி வச்சுக்கிட்டு அவர் எவ்வளவு தூரம் நகர்ந்துட முடியும் ஒருவேளை அதிமுக வராத பட்சத்துல இந்த சூழல்ல? சார் கஷ்டம் தான் சார். அதாவது எப்படி வேணாலும் அவர் ஆட்சி அமைச்சாருன்னா அதிகபட்சம் 1 வருஷம் 1.5 வருஷம் தான் தாக்கு பிடிக்க முடியும். ஒரு கூட்டணி மந்திரி சபைன்றது வந்து கொண்டு போறதுக்கு வந்து, அதுவும் ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கக்கூடிய ஒரு புதிய கட்சியால் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான பழைய கட்சிகளை, அரசியல் ஜாம்பவான்களை சமாளிப்பதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அப்போ வந்து என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கட்டத்தில் வந்து சரி இப்போ பரவாயில்ல, நம்ம வந்து மக்களை மறுபடியும் சந்தித்து ஓட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முதல்ல நான் அப்படி தாங்க, நான் சொல்கிறபடி தான் வந்து இப்படி தான் இருக்கணும், நீங்கள் இருக்கணும்னா இருக்கலாம், இல்லாட்டி போகலான்னு சொல்லி உதவுவதற்கான வாய்ப்பு, அல்லது வந்து இல்லை நாங்கள் வந்து வாபஸ் வாங்கணும்னு அவங்க சொல்கிறதுக்கான வாய்ப்பு ஒரு வருடம் 1.5 வருடத்தில் கணிஞ்சிடும். பெரும்பாலும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா தேர்தலுக்கு முன்பே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒரு கூட்டணி வச்சு நீங்கள் ஜெயிச்சு வந்திருந்தீங்கன்னா அந்த பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து காங்கிரஸ் கூட்டணி வந்து இவருக்கு தேர்தலுக்கு முன்னாடியே கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ஒரு 30-40 சீட்டு கொடுத்து வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ 2 பேரும் சேர்ந்து ஒரு மந்திரி சபை அமைக்கிறோம், பிரச்சனையே இருக்காது. காங்கிரஸ்க்கு மிகப்பெரிய பொன்னான வாய்ப்பு. ஒரு 60 வருஷமா விலகி ஆட்சி அதிகாரத்தில் இல்லாமல் இருந்துட்டு இப்போ மறுபடியும் கிடைக்குதுன்றது வந்து ஒரு பெரிய வாய்ப்பு. அந்த வாய்ப்பு ஏற்கனவே அவங்க நழுவி விட்டுட்டாங்க. ஸோ ஃபியூச்சரில் அந்த மாதிரி இருந்ததுன்னா 2 பேரும் சேர்ந்து நின்னாங்கன்னா தம்பிங் மெசாரிட்டியாக வந்துடுவாங்க. இப்போ இன்னொரு பெரிய விஷயம், ஒரு ஆட்சி அமைச்சிட்டார், இருக்கிற சிக்கல்களில் மிகப்பெரிய விஷயம் பொருளாதார சிக்கல். அவருடைய வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியுமா? அவருக்கு அவர் சந்திக்கிற பெரிய சவால் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுங்கள் சார்? ஃபர்ஸ்ட் அவர் சந்திக்கிற சவால்ன்றது வந்து அந்த பெண்களுக்கான மகளிர் உதவித்தொகைன்றது வந்து 1000லிருந்து 2500 உயர்த்த சொன்னது வந்து மிகப்பெரிய பிளண்டரு. அதை வந்து அவரால் செய்ய முடியாது. இன்னைக்கு ஒரு காபந்து முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் வந்து கூட இன்னைக்கு ஒரு ஆங்கில பேட்டியில் 2500 கொடுக்குறது கஷ்டம், அந்த 1000 கொடுத்தா பரவாயில்ல அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. ஆமாம், இந்த 1000 கொடுக்கறதுன்றதே ஒரு சவாலான விஷயம். ஆனால் வந்து வெறும் 1000 மட்டும் கொடுக்காம ஒரு 1200 இல்லை 1500 அதிகப்படுத்தி கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கலாம். அப்படி கொடுத்து மற்ற இதெல்லாம் சொல்றதெல்லாம் அவர் செயல்படுத்த முடியாது. அவர் வந்து மாமன் சீர் கொடுக்குறேன்றதோ, தங்க இருக்கிற வேலையில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் 6 சிலிண்டர்களை நான் இலவசமாக கொடுப்பேன்றதுலாம் இம்பாசிபிள். பொதுவாக வந்து நீங்கள் வந்து ஆட்சிக்கு வந்துட்டு பிற்பாடு வந்து மக்களும் புரிஞ்சுக்குவாங்க. நம்ம பேரறிஞர் அண்ணாவே வந்து 1 படி அரிசி 1 ரூபாய்க்கு கொடுக்குறேன்னு சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தார். கடைசி வரைக்கும் 3 படி லட்சியம் 1 படி நிச்சயம்னு சொன்னார் இல்லையா? ஆனால் அதை செயல்படுத்த முடியல. அதனால அவர் வெறுக்கவும் இல்லை, மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. சூழல் அப்படிதான், அவர் சொன்னாரு கொடுக்குன்னு நினைக்கிறாரு பாரு, அவரு இந்த கொடுக்க முடியல. பண அரசியல் ஒளிஞ்சத்துல ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியா இந்த தேர்தலில் நீங்க பாத்தீங்க. இந்த மாதிரியான ஒரு இலவச வாக்குறுதிகள் விரைவில் ஒளிஞ்சிடணும், அதுக்கு என்ன மாதிரியான ஒரு காலம் கனியும்னு நினைக்கிறீங்க சார்? அது வந்து நம்ம வந்து சார் மக்களை வந்து தன்மானம் உள்ளவர்களாக, சுயமரியாதை உள்ளவர்களாக மாற்ற வேண்டும் என்றால் அதற்கேற்ற ஒரு ஆட்சியாளர்கள், அந்த தாட்ஸ் கொண்டவர்கள் அங்கே வரணும். அவங்கள வந்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும், சுய சம்பாத்தியத்தில் வாழ்வதற்கான வழிமுறைகளை வந்து உருவாக்கி கொடுக்கணும், அந்த சூழல்களை உருவாக்கி கொடுக்கணும். ஒருத்தவங்க சுயமாக சம்பாதிச்சு வாழ்றதில், அந்த சுயமரியாதையோடு வாழ்வதில் உள்ள ஒரு மகத்துவத்தையும் மரியாதையும் புரிந்து கொண்டார்கள் என்றால் நிச்சயமாக அந்த மக்களை நிராகரித்து விடுவார்கள். நீங்கள் கேரளாலாம் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே வந்து ஓட்டு காசு கொடுக்க மாட்டாங்க. அப்படி யாராவது காசு கொடுக்க வந்தால் மக்கள் பிடிச்சி கொடுத்துருவாங்க. என்ன இது இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த நம்ம மக்களுக்கு அந்த நிலைமையில இல்லை, வாங்கிக்கிறாங்க. இந்த முறை ஆல்ட்ரு பர்சன் வந்துட்டாங்கன்னு சொல்லி இனிமே என்ன திமுக அதிமுக என்ன எப்படி யோசிப்பாங்க? கொடுத்து வேஸ்ட் ஆச்சுப்பா அப்படின்னு தான் யோசிப்பாங்க இல்லையா? அதாவது நீங்க சவால்களை சொன்னீங்க, அவர் சந்திக்க போற சவால்களை, என்ன எதிர்பார்ப்புக்கு நீண்ட நாட்களாக
கூர்மையாக நீங்க அரசியலை கவனித்து வருகின்ற வகையில் அவர் என்ன செய்யணும் அப்படின்னு ஒன்றோ இரண்டோ நீங்க சொல்லக்கூடிய சஜஷன்ஸ், ஆலோசனைகளை. முக்கியமாக அவர் செய்ய வேண்டியது வந்து இந்த மது கலாச்சாரத்தை ஒரு போதை கொண்டு வரணும். ஆமா, டாஸ்மார்க் மது விற்பனையின் மூலமாகத்தான் அரசாங்கம் நடக்கும் என்றதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். ஒண்ணு. ரெண்டு, இயற்கை வள கொள்ளைகள் வந்து மட்டுமீறி போயிட்டு இருக்கு. அதை காப்பாற்றாட்டி எதிர்காலத்தில் தமிழ்நாடுகளில் வந்து மலைகள் இருக்காது, ஆறுகள் இருக்காது. அதனால் அது மிக முக்கியமாக அதில் கவனம் செலுத்தணும். இந்த ரெண்டுத்துக்கு அப்புறமா சட்டம் ஒழுங்கு மிக மோசமாக சீர்கெட்டு இருக்கிறது. அதை சரிப்படுத்தணும்னா அவர் காவலர்களுக்கு கொடுத்த வாக்குறுதி வந்து வாரம் ஒரு நாள் விடுமுறை. நீங்கள் வந்து ஒரு நாள் கூட விடுமுறை இல்லாட்டி அவங்களாலும் வந்து அர்ப்பணிப்போட யாராலையும் வேலை பார்க்க முடியாது சார். 365 நாளும் நீங்கள் வந்து வேலை பார்க்கணும்னா யாராலையும் வேலை பார்க்க முடியாது. வாரத்தில் ஒரு நாள்ன்றது வந்து மனிதனுக்கு வந்து கண்டிப்பாக ஓய்வு தேவை. அந்த ஓய்வை காவல்துறைக்கு அவர் கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்தார். அந்த அடிப்படையில் தான் காவல்துறையில் 80% வாக்குகள் அவருக்கு விழுந்திருக்கிறதாக காவல்துறை நண்பர்களே சொல்கிறார்கள். அப்படி பார்க்கும்போது காவல்துறையினருக்கான அடிப்படை உரிமைகளை அவர் நிறைவேற்றி கொடுத்து அவங்கள வந்து ஒரு சுய பொறுப்பாளிகளாக மாற்றணும். நீங்கள் லாக்அப் கொலைகள் நடக்கக்கூடாது, என்கவுண்டர் பண்ணக்கூடாது, மக்களுடைய நண்பர்களாக நீங்கள் சட்டம் ஒழுங்கை பார்த்து கொண்டு அதாவது சமூக விரோதிகளை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும், மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதை அவர் கொஞ்சம் புரிய வச்சு காவல்துறையை உரிய தகுதியான ஒருவரிடம் ஒப்படைக்க வேண்டும். முதலமைச்சர் நிச்சயமாக அந்த பொறுப்பை ஏற்கக்கூடாது. ஏற்றால் அதை செயல்படுத்தவும் முடியாது. அது ஏன்னா அதில் முழுமையான கவனம் வேண்டும். காவல்துறை சட்டம் ஒழுங்குன்றது வந்து ஒட்டுமொத்த பிரம்மாண்டமான நிலப்பரப்புக்கான பார்வையை வந்து விரிவாக ஒவ்வொரு நாளும் வந்து டிஜிபி கிட்ட வந்து நீங்கள் கேட்டு வாங்கணும். என்னென்ன பிரச்சனைகள் என்ன இதெல்லாம் வந்து ஒரு முதலமைச்சரால் செயல்படுத்த முடியாது. அதனால தான் வந்து நீங்கள் வந்து கடந்த பல வருடங்களாக எல்லா முதலமைச்சர்களும் அந்த காவல்துறைன்ற அதிகார பொறுப்பை தங்களுடைய வச்சுக்கிறாங்க. அது அண்ணாதுரை அவர்களுடைய காலத்துலேருந்து தொடங்குது. அதுக்கு முன்னால காங்கிரஸ்ல பிரிச்சு கொடுத்துருந்தாங்க. கக்கன் தான் இருந்தார். கர்நாடகாவில் கடைசி இன்னைக்கு இருக்கிற மல்லிகார்ஜுன கூட உள்துறை மந்திரியாக, மாநில உள்துறை அமைச்சராக இருந்தார். ஆனால் எங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் அவங்களே கையில் வச்சிருந்தோம் கூட இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க கையில் வச்சிருக்கிறது தான் பிரச்சனை. அதை கொஞ்சம் பிரித்து கொடுத்தா சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஒரு தனியாக அதுக்கான ஒரு தகுதியான இவனால் முடிக்கும் என்றாய்ந்து அவன் கண் உடல்னு திருக்குறள்ல சொல்ற மாதிரி அதற்கு தகுதியான ஒரு நபராக பார்த்து அந்த காவல்துறை பொறுப்பை ஒப்படைக்க வேண்டும். நிச்சயமாங்க சார். இப்போ ஒரு அறுதி பெரும்பான்மை இல்லாத ஒரு அரசு இதுக்கு முன்னால இருந்திருந்தாலும் கூட்டணி அரசோடு கலைஞர் அவர்கள் 2006 ஆட்சி செய்தார். ஆனால் இப்போ இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை தமிழ்நாடு கண்டிருக்கிறது. கர்நாடகா, மத்திய பிரதேசத்தை அதுக்கு முன்னால் நம்ம பார்த்துருக்கோம். தொடர்ந்து என்ன நடக்குன்னு நம்ம பேசுவோம். உங்களுடைய கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி. நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் அறத்தனுடன். நன்றி, வணக்கம்.